சொந்த செலவில் இதை நீங்கள் செய்து தந்ததற்காக உங்களுக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறோம். இசை நல்லா இருந்தது இல்லையா? நன்றாக கேட்டது. இன்னொரு முறை நாங்கள் கைத்தட்டி அவருக்கு நாங்கள் மிகவும் ரசித்து கேட்டார்கள். அனைவருக்கு பாடவும் ஆரம்பித்தார்கள் நீங்கள் பாடிய பொழுது. அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி. நீங்கள் நேரில் சீக்கிரமே வந்து இன்னொரு கச்சேரியை செய்ய முடியும் என்று நீங்கள் நேரில் வந்து இன்னொரு கச்சேரியை செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். வெகு சீக்கிரத்திலே அது நடக்கும் என்று கர்த்தருக்கு சித்தமானால் நான் நினைக்கிறேன். நன்றி. இப்பொழுது நாங்கள் அடுத்த ப்ரோக்ராம் கடந்து சொல்கிறோம். இந்த மீட்டிங்ல கொஞ்ச நேரம் இருக்கலாம். அது கேட்குது, மியூட் பண்ணிருக்கீங்க. இதோட இந்த மீட்டிங்கை முடித்துக் கொள்கிறேன். 1 hour தான் எனக்கு டைம் கொடுத்திருந்தாங்க. நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி. Thank you. நான் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய தகவல் எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சி. சிறப்பாக செய்யுங்க. Thank you. நன்றி. நீங்கள் ஆவலோடு காத்திருக்கும் விருது அவார்ட் செரமனி விருது வழங்கும் வைபவம் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக டாக்டர் நேதன் ஞானையாவுடைய குழுவினர் 2 நிமிடம் சுருக்கமாக தங்களுடைய நூலை இப்பொழுது அறிமுகம் செய்வார்கள். யாவருக்கும் வணக்கம். மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. இந்த பாடல் பாடியவர் எழுதினவர் யாரும் தெரியும் உங்களுக்கு? நிறைய பேர் இந்த பாட்டை பாடுறாங்க. யூடியூப்லாம் மாற்றி மாற்றி பாடியிருக்கிறாங்க. நானே சொல்லுவேன். அவருடைய பேர் டாக்டர் என்ஜே ஞானையா. மிஸ்டர் மான் கல்லூரி சொல்கிறாங்க. நேத்தன் ஞானையா அவர் தான் இந்த பாட்டை எழுதினவர், பாடினவர். அவருடைய அந்த பாடல் இன்றைக்கு உலகம் முழுவதும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது அரைக்குவல் மீட்டிங்க்கு இந்த பாடலை சிறப்பாக பயன்படுத்துவார்கள். நான் இப்படி உங்களுக்கு முன்பாக அவர் எழுதிய சில புத்தகங்களை அறிமுகப்படுத்தலாம் என்று இருக்கிறேன். இந்த புத்தகத்தின் பெயர் நற்செய்தி தான். ஆனால் இந்த புத்தகம் தான் நேற்றைக்கு நமது கிறிஸ்தவ விழாக்குழுவினர் மூலமாக சிறந்த கிறிஸ்தவ இலக்கியத்திற்கான பரிசு கிடைத்தது. இந்த நாவலில் உள்ள மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், இன்றைக்கு பூரா நாங்கள் 2 நாளாக நாம் அனைவருமே கிறிஸ்தவ இலக்கியங்கள், கீர்த்தனைகள், பாடல்கள் இவற்றை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில் இந்த புஸ்தகத்திலே குறிப்பாக நற்செய்தானால் ஆனால் என்ற இந்த புஸ்தகத்திலே ஒரு புதிதாக இறையியல் கல்லூரியில் படித்த ஒரு நபர் ஒரு கிராமத்திற்கு புதிதாக நற்செய்தி அறிவிக்கப்படாத ஒரு கிராமத்திற்கு சென்று இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அறிவித்து அதன் மூலம் வரக்கூடிய இடர்பாடுகள், தடைகள் அவற்றையெல்லாம் எப்படி தாண்டி இயேசு கிறிஸ்துவை பற்றிய நல்ல செய்தியை அந்த கிராம மக்களுக்கு சொல்லுகிறார். அவர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை எப்படி தீர்த்து வைக்கிறார், பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி கையாளுகிறார் என்பதை ஒரு கதை மூலமாக இந்த நாவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. கருத்துக்களாக சொல்லிக் கொண்டு போனால், தத்துவங்களாக சொல்லிக் கொண்டு போனால் யாருக்கு தெரியாது. ஆனால் அது கதை போல, கதை போக்கிலே இவனெல்லாம் கேட்கும்போது நமக்கு நன்றாக புரியும். இந்த புஸ்தகத்தை இறையியல் கல்லூரிகளில் வைக்க வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட தகவல்களின் திரட்டு இதுக்குள்ளாக வெறும் கதை மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் 2 நாளாக கேட்ட பல சங்க இலக்கிய பாடல்கள் இருக்கிறது, கீர்த்தனை பாடல்கள் இருக்கிறது. குறிப்பாக கிறிஸ்தவ கம்பர் என்று சொல்லக்கூடிய எச்.ஏ. கிருஷ்ண பிள்ளை எழுதின முதல் பாடலோடு தான் இதை ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க. கருணையின் கடலே, அந்தகாரமாம் வினையை போக்கும் அருணனே, அடியேற்காக ஆரியர் விடுத்த தேவே, பொருள்நயன் தெரியா தீய புள்ளியன் என்னை ஆட்கொள்ள தருணமென் இதயனிற்கே, சமர்ப்பணம் தருமமூர்த்தி.
இது கச்சிய கிருஷ்ண பிள்ளை எழுதின ஒரு அற்புதமான இறைத்துதி. அது மாத்திரமல்ல, சங்க பாடல்களிலே குழந்தை செல்வங்களை குறித்து மிக அழகாக புறநாற்று பாடல்களை பாடியிருக்கிறார்கள். எப்படி பாருங்களேன். படைப்பு பல படைத்து பலரோடு ஒன்றும் உடைப்பெரும் செல்வராயினும் இடைபட குறு குறு நடந்து சிறு கை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துளந்தும் நெய்யுடை அடிசில் மெய்ப்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லைதான் வாழும் நாளே. அதாவது பாண்டியன் அறிவுடை நம்பி இந்த பாட்டை எழுதியிருக்கிறார். என்னன்னா, இந்த ஒரு சின்ன பிள்ளை, நேற்றுக்கு ஒரு சின்ன பிள்ளை அழகாக வந்து எல்லாரையும் கை கொடுத்துட்டு போச்சு. அந்த மாதிரி சிறு பிள்ளைகள் அழகாக தவழ்ந்து ஓடி அந்த சாப்பாடு கொடுக்கும்போது கொஞ்சம் சாப்பாடு வாயில் வைக்க ஒரு சாப்பாடு தூக்கி வீசி எறியும். இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடம் தான் மிக சிறந்த இடம் அப்படின்னு ஒரு பாண்டியன் அறிவுடை நம்பி, மதுரை ஆண்ட பாண்டியன் அறிவுடை நம்பி எழுதினதாக ஒரு அற்புதமான பாடலை அந்த கதைக்கேற்றவாறு கதை போகிற போக்கிலேயே சங்க பாடலையும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் இறையிலை படிப்பது போடலாமல் உலக பிரகாரமான பொதுவெளியுள்ள நூலை படிப்பது போன்ற ஒரு சிறந்த அனுபவத்தை தரும். ஆகவே இந்த நூலை தயவுசெய்து வாசியுங்கள். 1000 தீவுகள் தான். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ உலகத்திலே நிறைய திருச்சபைகள் இருக்கின்றன. நம்ம கணக்கு வழக்கில் சொல்ல முடியாது. குறிப்பாக சொல்லணும்னா சிஎஸ்ஏ இருக்கு, ஆங்கிலிகன் இருக்கு, பெண்டிகாஸ்டல் இருக்கு, சிபிஎம், ஐபிசி, நிறைய திருச்சபைகள் இருக்கு இல்லையா? இந்த திருச்சபைக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது இவற்றையெல்லாம் எப்படி ஒன்று சேர்க்கலாம், இந்த வேறுபாடுகளுக்கு மத்தியிலே நாம் கிறிஸ்துவை எப்படி அறிவிப்பது, வாழ்ந்து காட்டுவது என்பதை குறித்ததான ஒரு அற்புதமான சம்பவத்தை கூறக்கூடிய நூல் இது. 1000 தீவுகள். ஆனால் இது ஒரே வழிதான். ஆனால் நம்முடைய இந்தியா, அதாவது இந்தியாவை குறித்து எழுதப்பட்ட நூலாக சொல்லுகிறேன். அங்கே நிறைய மதங்கள் இருக்கின்றன, பலவிதமான கடவுளை நோக்கி செல்லக்கூடிய வழிகள் இருக்கின்றன. அந்த வழிகளிலே கிறிஸ்து மாத்திரமே ஒரே வழி என்பதை குறித்து ஒரு 3 மதத்தை சேர்ந்தவர்கள் எப்படி கலந்து பேசுகிறார்கள், வாழ்கிறார்கள், அவற்றுக்கூடாக ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி வாழ்ந்து காட்டுகிறான், அதற்கு பிற்பாக அந்த கிறிஸ்தவனை பார்த்து இவர்கள் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை குறித்து ஒரு கதை போலவே இந்த நாவலும் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து ஊழியம்தான். ஆனால் ஊழியத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைப்பது, இதுதான் ஊழியம்தான். ஆனால் ஆகவே அதை குறித்ததான் ஒரு அற்புதமான நூல். இது மாத்திரமல்ல, நம்முடைய வேதாகமத்தில் உள்ள சிலருடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் நான் பார்த்ததை பார்த்தீங்கன்னா ஊழியம்தான். ஆனால் ஆனால் என்கிற கேள்வியோடு இந்த நாவல்கள்லாம் முடிவடைந்திருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிப்பேன் வா, இது வந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறு. ஆபிரகாமின் வாழ்க்கை வரலாறு வேதாகமத்திலே அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் தெளிப்பை போல இருக்கும். அவற்றெல்லாம் ஒன்றாக சேர்த்து கோர்வையாக இந்த நூலை எழுதியிருக்கிறார். அடுத்து என் இதயத்திற்கு ஏற்றவனாக வா, தாவீதை குறித்ததான வாழ்க்கை வரலாற்றையும் வரிசை கிரமமாக கோர்வையாக வேதாகமத்தில் அங்கொன்று இங்கும் இருக்கக்கூடிய கோர்வையாக ஒரு மாலை போல தொடுத்து அழகான ஒரு நூலாக எழுதியிருக்கிறார். இது அன்பை பார்க்கவா, யோவானுடைய வாழ்க்கை வரலாறு. கடைசி வரைக்கும் சிலுவையிலே தொங்கும் வரைக்கும் கூடவே இருந்த ஒரே சீசன் யோவான். ஆகவே தான் அவரை குறித்து சொல்லும்போது அன்புக்கு ஒரு நல்ல அடையாளமாக சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அன்பை பார்க்கவா என்ற நூலை, யோவானின் வாழ்க்கை வரலாறு, இதன் பேர் அன்பை பார்க்கவா. இப்படி 7 நூட்கள் எங்கள் கையில் இருக்கின்றன. இந்த நூட்களை நீங்கள் வாங்கி சென்றீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும். 5 நூட்கள் மொத்தமாக வாங்கினால் நீங்க வாங்கி படிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இலங்கை ரூபாய் 1000 ரூபாய்க்கு தருகிறோம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை விட்டு விடாதீர்கள். தயவுசெய்து வாங்கி உங்களுடைய நூலகத்தில் வைத்துக் கொண்டு இதை நீங்கள் வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, நேசிக்கும் போது கிறிஸ்துவ வாழ்வில் வளர்வில் என்பது கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. வாய்ப்பு தந்த அருமையான சகோதரர் டாக்டர் மார்க் அல்ரோய் அவர்களுக்கு மிக நன்றி. குழுவினருக்கு நன்றி. அடுத்ததாக பரிசளிப்பு வைபவம் இடம்பெற இருக்கிறது.